அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது நபீர். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். குடியரசு தின விழாவை பற்றி உங்களுடன் பேச வந்துள்ளேன். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நாகரிகத்தை இவ்வுலகத்துக்கு தந்த மூத்த மொழியே தமிழே நீ வாழ்க. எல்லா வளமும் எங்கும் வல்லரசாய் மாறி வரும் என் தாய் திருநாடே வாழ்க. உதிரத்தையும் பொருளையும் இழந்து நம் நாட்டின் பெருமையை காத்த பொன்னாள் இந்நாள். உரிமையோடு வாழ உயிர் விட்ட சின்னங்களில் நினைவு கூறும் நன்னாள் இந்நாள். அடக்கும் முறையை அறவழியில் வென்று கோடிக்கணக்கானவர்களை வருத்தி அடிமை விலங்கை ஒழித்த மகத்தான இந்நாள். நம் வம்சாவளியினரை வசந்தமாய் வாழ தம் வாழ்நாள்களை வலியுடன் கழித்தவர்களை நினைவு கூறும் இந்நாள். 75 ஆண்டுகளில் நாம் என்ன சாதித்தோம் என்று பட்டியல் போட்டால் சீன பெருந்தோர் கூட சிறிதாக தெரியும். கல்வி, வாழ்வாதாரம், அடிப்படை வசதிகள் என்று நாம் வல்லரசால் மாறி வந்தாலும் நாம் தனித்தன்மைகளை இழந்து விடுகிறோமோ என்ற எண்ணம் என்னை துளைக்கிறது. பாரத நாட்டின் பெருமையே பண்பாடுதான். பண்பாடும் இடம் எது தெரியுமா? ஒரு மனிதன் மற்றொரு மனிதரிடம் காட்டும் மனித நேயத்தினால்தான். இந்தியா வல்லரசால் மாறிக்கொண்டே போயிருக்கும் இந்த நேரத்தில் மனித நேயம் அழிந்து கொண்டே போயிருக்கிறது. அண்டை வீட்டுக்காரன் அறவழியில் சோறு இல்லாத போது அடுத்தவனோ அடுத்த தலைமுறைக்கு உணவு சேர்க்கிறான். அதை விடுங்க, சேற்றில் ஒருத்தன் வலிக்கு திண்டாடுகிறான். அவனை காப்பாற்றுவதான மனித நேயம். அதை விட்டு இதுதான் சரியான சீனு கேமராவில் படம் பிடிக்கிறார்களே. எங்கே போய் கொண்டிருக்கும் இந்த மனித நேயம்? அண்டை நாடுகளோடு அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நாம் அண்டை மாநிலங்களோடு சண்டை போடுகிறோமே. வற்றாத ஜீவநதிகள் ஓடுவது நம் நாட்டில். ஒற்றுமையும் பொதுநலமும் இல்லாததால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். நமது இந்தியா வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் அது உண்மையான வளர்ச்சி தானா? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி என்று கலரான புரட்சிகள் செய்தாலும் விவசாயிகள் பொருளாதாரம் உயரவில்லையே. ஏழைகளுக்கு உதவாத இந்த வளர்ச்சியை எப்படி உண்மையான வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? நடுத்தர மக்களை நசுக்கி கசிக்கி குளிர்ந்தினால் முன்னேற வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட முன்னேற்றம் தேவைதானா? குடியரசு என்பது மக்களால் மக்கள் நடத்தும் ஆட்சி. நமது உரிமைகளை மீட்டு தந்த இப்பொன்னாளில் வருங்கால இந்தியாவை வளம் பெற வளமான திட்டங்களை வகுப்போம். ஊழலும் லஞ்சமும் இல்லாத இந்தியாவை மாற்றுவோம். வருங்கால தலைமுறையை உன் பார்வையை விரிவாக்கு, உன் எண்ணங்களை பெரிதாக்கு. வருங்கால இந்தியாவை உருவாக்கு. வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி.